வடமஞ்சி விரட்டு தமிழனோட வீரத்தின் அடையாளமடா. ஆக்சுவலி எங்கள் காலேஜ் மற்ற காலேஜில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். மாடு இருக்குது, அங்கே மாடை நாங்களே இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. மாடு, ராட்னம், அப்புறம் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஹட்டெல்லாம் அந்த பொங்கல் அந்த ட்ரெடிஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு திருவிழாவாக தான் எங்கள் காலேஜில் அது வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கல் பேசிக்காக வந்துட்டு நேச்சரை வந்து ப்ரேஸ் பண்ணுறதுக்கு தான் பொங்கல் கொண்டாடுவாங்க. நேச்சரை வந்துட்டு அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக இருக்கட்டும், விவசாயிங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம நன்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். அதனால தான் வந்துட்டு பெரும் பொங்கல், மாட்டு பொங்கல் அண்ட் காணும் பொங்கல், அதனால 3 வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு பண்டிகை. பெரும் பொங்கல் வந்துட்டு நேச்சருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறது, மாட்டு பொங்கலுக்கு வந்துட்டு உழவர்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறது. காணும் பொங்கல் எனக்கு எக்ஸாக்டாக என்ன தெரியல, எல்லாரும் போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். காணும் பொங்கல் ஸோ எல்லாரும் போய் விசிட் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்ஸ் கிவிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு காணும் பொங்கல் நான். என்னோட பேர் பவித்ரா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல வந்து. வில்லேஜ் போனது கிடையாது, ஆனால் நிறைய பார்த்துருக்கேன், டிவிலலாம் நிறைய பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஃப்யூச்சரில் போவேன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இங்கே எத்ராஜ் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். பொங்கல் அப்படின்றது வந்து ஒரு தமிழரோட முக்கியமான ஒரு பாரம்பரிய பண்டிகை. அதை வந்து வேர்ல்டு வைடு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கலுக்கு முதல் நாள் தான் வந்து போகி, அது வந்து மார்கழியோட லாஸ்ட் நாள். அது வந்து பழைய விஷயங்கள், பழைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து எப்படி அந்த பழைய பொருட்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு டிஸ்கார்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி வந்து நம்மளோட பேட் தாட்ஸ் இதெல்லாமே வந்து அந்த நெருப்பில் சேர்த்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுக்காக ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. பொங்கல் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப் போகி. அது வந்து தமிழருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. கிராமத்துலலாம் வந்து விவசாயம் பண்ணி அந்த நெல்லெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க.